வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தினுடைய அடிக்கட்டை. அந்த தேக்கு மரத்தை வளர்த்தவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து அந்த மரத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெட்டிட்டாங்க. அந்த வெட்டப்பட்ட அடிக்கட்டையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அந்த அடிக்கட்டையில் ஒரு விதமான தண்ணி சுரந்திருக்கு பாருங்கள். அதாவது பூமிக்குள்ளே இருந்து வேர் மூலமாக தண்ணி சுரந்து மேலே வந்திருக்குது. அப்படியே அது ஒரு மாதிரி பிசின் மாதிரி வந்திருக்குது. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னு ஓரளவுக்கு அங்கங்கே தேடி பார்த்தா ஒரு விஷயம் தெரியுது. அந்த மரம் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு பராமரிப்பு விஷயம். இந்த தண்ணி மேலே பிசின் மாதிரி மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி அப்படியே உறைஞ்சி மேலே மூடிட்டோம். அது அப்படியே ஃபர்தராக வெயில் வந்து அந்த மரத்தை அடிக்கட்டையை தாக்காமல் இருக்கும். ஒரு பாதுகாப்பு வேலி மாதிரி, ஒரு அரண் மாதிரி அந்த பிசின் வேலை செய்யும். 4 வட்டத்தில் என்ன செய்யணுனாக்கா, அந்த அடிமரம் சாகாது, பக்கத்தில் வந்து உயிர் தேடும், அதாவது துளிர் விட்டு வளரும். அது என்னவோ தெரியல, எல்லா மரங்களும் அது மாதிரி ஆகிறதில்ல. ஒரு சில மரங்கள் செத்து போகிறதும் உண்டு. ஆனால் பல மரங்கள் என்ன செய்யணும்னா, சைடில் புதுசாக துளிர் விட்டு புதுசாக கிளைகள் உற்பத்தி ஆகி அந்த மரம் வளரும். இயற்கையிலேயே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உருவான ஒரு அமைப்பு இது, அவ்வளோதான். இது பெரும்பாலும் எல்லா தாவரத்துக்கும் பொருந்தும்னு சொல்லலாம், பெரும்பாலும். அதனால் நம்ம சீமைக்கருவேல முள் இருக்குது பாருங்கள், அது இதே மாதிரி அடிக்கட்டையை விட்டுட்டிங்கனாக்க அதில் ஒரு பிசின் ஃபார்ம் ஆகி மேலே ஒரு லேயர் அப்படியே மூடிடும். அதாவது நான் முக்காடு போட்ட மாதிரின்னு வச்சிங்களேன், அதை அப்படியே மூடி மறைச்சிரும். ஸோ அடிக்கட்டை சாகாமல் உயிரோடு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அடியில் வந்து துளிர் விட்டு புதுசாக கிளைகள் ஃபார்ம் ஆகி அந்த மரம் வளர தொடங்கும். சீமைக்கருவேல முள் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் இந்த விஷயத்தில். அதனால தான் சீமைக்கருவேல முள் அழிக்கவே முடியறது கிடையாது. நீங்கள் வெட்டி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் துளிர் விட்டுடும். சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, அந்த சீமைக்கருவேல முள்ளை வெட்டிட்டு நிறைய மேலே சருகு குப்பை கூளங்களை போட்டு கொளுத்து விடுவாங்க. அது செத்து போயிடுங்கிற நம்பிக்கையில். அது செத்த மாதிரி தெரியும், ஆனால் சாகாது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த எரிவிட்ட இடத்துல மறுபடியும் குறுத்து புதுசாக வளர ஆரம்பிச்சிடும். சரி, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த அடிக்கட்டை சீமைக்கருவேல ஒரு அடிக்கட்டை வெட்டப்பட்ட அடிக்கட்டையில் குறுக்கு நெடுக்குமாக பலாக்காய் கொத்துற மாதிரி கத்தியை வச்சு கொத்திட்டு அது மேலே வேஸ்ட் ஆயிலையோ டீசல் ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் வேஸ்ட் ஆயில் சும்மா வெறுமனே தரையில் தான் இங்கே குப்பையில் கொட்டுவாங்க. அந்த வேஸ்ட் ஆயிலை கொண்டு வந்து மேலே அப்படியே தடை விட்டால் போதும். ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணாலோ அல்லது விரலால் தடை விட்டாலே போதும், அந்த சீமைக்கருவேல முள் அழிஞ்சிரும். இந்த சீமைக்கருவேல முள் அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய திட்டங்கள்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க ஏரியாவில் இருக்கிறத சும்மா ஒரு நாளைக்கு ஒரு முள் வேஸ்ட் ஆயிலை வச்சுட்டு வெட்டி தகர்த்தினாலே போதும். நாளடைவில் அதெல்லாம் முளைக்காமல் போயிடும். புதுசாக முளைக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். ஏற்கனவே எட்டினதை மறுபடியும் முளைக்க விடக்கூடாது. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தால் 4 வட்டத்தில் சீமைக்கருவேலமே இல்லாமல் போயிடும். இது ஒரு கூட்டு முயற்சி, எல்லோரும் முயற்சி செய்யணும். சும்மா உட்காந்துருக்கிறவங்க, விருப்பம் உள்ளவங்க, இதை செய்யணும், எப்படியாவது செய்யணும்னு எண்ணம் உள்ளவங்கெல்லாம் செஞ்சாக்க நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும். சீமைக்கருவேல முள் அழிக்கிறதுக்கு இது ஒரு சுலபமான ஒரு வழி. அதுக்காக தான் இந்த வீடியோ. பொறுமையோடு இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு எங்கள் வேகவை சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.